ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, நேற்று தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ரெட் தலை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படம் பார்த்துட்டு வந்தாச்சுன்னே சொல்லாங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிறிஸ் திருக்குமரன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கானே சொல்லாங்க. படம் அவர் டேரக்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. ஒன்று தன்யா ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று சித்தி இட்டானி அவங்க நடிச்சிருக்காங்க. 2 பேர் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஜான் விஜயன் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம லோகேஷ் இருக்காங்க, ஏகஸ்பேரடி ரெட்டி கேரக்டரில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிக் பாஸில் நடித்த பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த படத்தில் மெயின் ரோலாக பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாமே படத்தை சுற்றி ஒரு நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்காங்கன்னே சொன்னாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பார்டரில் இருக்காங்க, கோவா சேர்ந்தவங்க இருக்காங்க. சரி, ஹீரோ வந்து கோவாவில் இருந்து இருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயின் பாண்டியில் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு ஒரு லவ் ஜேனர் உருவாகுது. அந்த லவ் ஜேனர் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஜய், நான் சொன்ன பாருங்க, அருண் விஜயை வந்து பார்த்துட்றாங்க. அந்த அருண் விஜய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அவங்களுக்கு ஒரு காதலி இருக்காங்க. அந்த காதலி தான் வந்து பார்த்திங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன். இவங்க 2 பேர் லவ் பண்ணி நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது. அது நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம ரெட்டின்னு நான் சொன்ன பாருங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கவான ஒரு க்ரைம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கோவாவில். அதான் நான் சொன்ன பாருங்க, ரெட்டி வேலை என்னென்னா நம்ம பாலாஜி முருகதாஸ், அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் இன்னொரு பேர் ஒன்று வரும், தாஸ் ரெட்டின்னு சொல்லி இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க காரணத்தினால நம்ம அருண் விஜய்க்கு எப்படியோ தகவல் போய் அதை போய் அவங்கள தடுத்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியாமல் பண்ணுவார். அங்கே அப்படி பண்ணலான்னு போகும்போது லவ்வரை தூக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு லவ்வரை தூக்கினதுக்கப்புறம் இவர் போய் காப்பாற்றலான்னு லவ்வரை காப்பாற்றலான்னு போகும்போது 2 பேருமே இறந்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அது ஃப்ளாஷ்பேக்கில் போய் அந்த அருண் விஜயை பிடிக்க போய் இந்த அருண் விஜய் கண்ணில் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன்ட்டு தப்பிக்கிறாங்களா தப்பிக்கலையாங்க மீதி கதைனே சொல்லாங்க. படம் அடுத்தன்னு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போகும், ஸ்லோவாகவே கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். என்னடா இவன் நல்லா இருந்தால் டப்புன்னு போட்டானுங்க, எங்கே இருந்துடா போடுறானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், கதை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தேட்டரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற சார் 5 out of 4 ஸ்டார் கொடுப்பேனே சொல்லாங்க. யாரையும் ஃப்ளோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஜான் விஜயனோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஒரு போலீஸ் கேரக்டரில் மிரட்டி விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் போய் நோண்டுவாங்க, அடிக்கடி நோண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அருண் விஜய்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார். அது வேறு லெவலில் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது இவர் சரி ஃபோன் பேசிட்டு இருப்பார். அங்கிட்ட ஒரு சம்பவம் நடக்கும், அது சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் சீக்வன்ஸில் ஹீரோயினை காப்பாற்றலான்னு வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். 3 சம்பவம் சொல்லியிருக்கேன். 3மே எப்படி இருக்கோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.